இஸ்லாமிய வானொலி நாடகம் சாபம். எழுத்து A.W. மன்சூர். சாபம் இஸ்லாமிய வானொலி நாடகம். டேய் வசீமே, எந்திரா. எந்திரிச்சு போய் மார்க்கெட்ல நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வா. இன்னைக்கு உன் பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. சும்மா நடுராத்திரி எழுப்பி விட்டு மார்க்கெட்டுக்கு போக சொல்றீங்க, பேசாம படுங்கம்மா. அட சோம்பேறி பையல, 10 மணி சூரியன் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு, நடுச்சாம மாம்ல. எந்திரடா, மூஞ்சில தண்ணிய பிடிச்சு ஊத்திர போறேன். மாமா இருங்கம்மா, அப்படிலாம் பண்ணாதீங்க, முழிச்சிட்டேன். ஆமா, முடி பத்தாச்சு. சாரிக்கு வேற 9 மணிக்கு வர சொன்னானே. போன் வேற சைலன்ட்ல இருக்கு. 35 மிஸ் காலா. போச்சு எரிஞ்சு உள்ள போறான். டேய் வசீமே, இந்தா இந்த தண்ணிய குடிச்சிட்டு. குடிச்சதோட நிறுத்துக்கம்மா, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. பெரியம்மா வர்றாங்கன்ற பேசாம இருக்க. படிச்சு முடிச்சு 2 வருஷமாச்சு. இது வர ஒரு வேலை வெட்டிக்கு போயிருப்பியா, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காவது போயிருப்பியா? போறாங்க. படிச்சு முடிச்சு தலையெடுத்து நல்ல ஒரு வேலைக்கு போய் இந்த குடும்ப பாரத்தை சுமந்து கஷ்டப்படுற எனக்கு ஒரு நல்ல ஓய்வு தருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ போதுமா, நிறுத்துங்கம்மா. சரி, வண்டிக்கு பெட்ரோல் போடணும், ஒரு 50 கொடுங்க. நான் சொல்ற வேலையை பார்க்காம 10 காசு தரமாட்டேன். அப்ப தரமாட்டீங்க? ஆமா, தரமாட்டேன். என்ன மீன் வாங்கணும்? எவ்வளவு வாங்கணும்? இப்ப இந்தா இதுல 100 வெள்ளி இருக்கு. திங்கிரி மீன் 1 கிலோ வாங்கிட்டு வா. 1/2 கிலோ ஊடாம் வாங்கிட்டு வா. அப்படியே தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் வாங்கிட்டு. சரி கொடுங்கம்மா. 50 வெள்ளி கேட்டேன், இப்ப 100 வெள்ளியா தந்துட்டீங்க. சும்மாவா சொன்னாங்க? அம்மா நான் சும்மா இல்லன்னு. வர மம்மி, இந்த மீன் வாங்குற வேலையெல்லாம் நீங்களே பாத்துங்க. பாய். பெத்த தாயே ஏமாத்திட்டு போறான். இவன்லாம் எங்க உருப்பட? இவனை பெத்ததுக்கு ஒரு எரும மாட்டை பெத்திருக்கலாம், பாலாவது தரும். நல்ல வேலை, நேத்து தான் சம்பள நாள்னால கையில காசு இருக்கு. இல்லன்னா இவன் செஞ்ச வேலைக்கு கூனி குருவி யார்ட்டையாவது கடனை கேட்டு நிக்கணும். என்ன சாரிக்கு எத்தனை தடவை போன் பண்றது, ஏன்டா எடுக்கல? அத நான் கேட்கணும்டா. ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுடான்னு நானும் இந்த வேலையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ சரியா 9 மணிக்கு வந்துடுவேன்னு நானும் வெயிட் பண்ணி இப்ப மணி என்ன 11:30. HR கிட்டையும் HOD கிட்டையும் அவமானப்பட்டதாண்டா மிச்சம். சாரிடா, நைட்டு லேட்டா தூங்கினதுனால காலையில எந்திரிக்க முடியலடா. எப்படியாவது அந்த வேலையை கரெக்ட் பண்ணி கொடுத்துறா. வர வீட்டுல எங்க அம்மாவோட புலம்புல என்னால காது கொடுத்து கேட்க முடியலடா. டேய் ப்ளீஸ்டா சாரிக்கு. டேய், காலம் யாருக்காக நிக்காது தம்பி, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது போற வழியில கிடைக்கிற வாய்ப்பை கப்புன்னு புடிச்சுக்கிட்டு போறவன் தான் காலத்தோட போக்குக்கு ஓட முடியும். நீயும் இருக்கிய. டேய் எப்படியாவது. அது முடிஞ்சு போன கதை. அதோட ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சிபாரிசு பண்றதே பெரிய தப்பு. முடிவுல கஷ்டம் எனக்கு தான். சரிடா, நான் கிளம்புறேன். உன்னால நான் எத்தனை விஷயத்துல அவமானப்பட்டிருக்கேன். போதும்டாப்பா, போதும். ஆளை விடு. டேய் நில்லுடா. அட போடா. சாரிக்கு போடா போ. இந்த மாதிரி வேலை எல்லாம் வெட்டி பசங்களோட சாபம் ஒன்னும் சும்மா விடாதுடா. டேய், தூங்கி முழிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் சாபத்தை வாங்கி பாவத்தை சேர்க்கறது நீயா இல்ல நானா? போடாங்க வந்துட்டான். என்னடா அது, சாபம் பாவம்னு மிரட்டுறான். இதுக்கெல்லாம் பயப்படுறவனா அந்த வசியமே யாருக்கிட்ட? வீட்டுக்கு போய் ஒரு புடி பிடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா எல்லாம் சரியா வந்துடும். அட என்ன விடுங்கன்றல. அப்படிலாம் ஒரு ஐடியா இல்ல. யாருங்க நீங்க? இப்படி உடுப்பு பிடிச்சி என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ தான் வேலை வெட்டி எதுக்கும் போறது இல்ல, அதான் கூட்டிட்டு போறேன். நான் வேலைக்கு போகாம தான் இருந்தேன், அதுக்காக என்னோட வாழ்க்கையே முடிச்சு போன மாதிரி கூட்டிட்டு போறீங்க? கிட்டத்தட்ட அப்படித்தான். என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, அதான் நான் கூட இருக்கல. ஆமா, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுக்க மாட்டேன். முதல்ல என்ன விடுங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அப்புறம் கேளுங்க சொல்றேன். பொய் சொல்லாம சொல்லுங்க, சரியா? என்னங்க சின்ன பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. முதல்ல என்ன விடுங்க. அப்பா என்ன புடி. சரி
இப்படி உட்காருங்க. ஆமா, நீங்க யாருங்க? ஏன் உங்க தோல்ல இவ்வளவு மூட்டைங்க தொங்குது? ஏங்க இவ்வளவு மூட்டையும் ஒரு ஆளா எப்படி உங்களால தூக்க முடியுது? மூட்டை பத்தி அப்புறம் பேசலாம். ஆமா, உன் வாழ்க்கையில எவ்வளவு பாவம் பண்ணிருப்ப? பாவமா? நான் எதுக்குங்க பாவம் பண்ண போறேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழ்றவங்க நான். என்ன போய் அப்படின்னா ஒரு பாவமும் அறியாத பப்பாவா? பாவாவா? என்னங்க நீங்க வேலை வெட்டி இல்லைன்னு ஊரை சுத்த போனா என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷத்துல எவ்வளவு சாபத்தை வாங்கி இருப்பேங்கிறான். இப்ப நீங்க யாரு என்னன்னே தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. பாவம் பண்ணிருக்கியான்னு கேக்குறீங்க. ஆமா, உண்மையில யாரு தாங்க நீங்க? யாருன்றைய சொல்றேன் கேட்டுக்க. நான் தான் உன் பாவம் மூட்டைங்க. என்னது? என்னோட பாவம் மூட்டைங்களா? இத நான் ஒத்துக்க மாட்டேன். விளையாடுறீங்களா? நீ மட்டும் இல்ல, யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. நான் தான் உன் பாவம் மூட்டை. எங்க ஏதோ சின்ன சின்னதா 1-2 பாவத்தை பண்ணிருக்கேன். அது எப்படிங்க இத்தனை மூட்டை வரும்? வாய்ப்பே இல்லைங்க. 1-2 தானா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு 10-12. 24 வருஷம் கணக்கு போட்டு பாரு. மூட்டைங்க இன்னும் நிறைய இருக்கணும். அட நீங்க வேற, இருக்கிற மூட்டைங்களுக்கே கணக்கு உனக்கு புரியல, இதுல எக்ஸ்ட்ரா வேற. நல்லா யோசி. அட இருங்க, ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னு வைங்க, பாவமாவது மூட்டையாவது எல்லாத்தையும் அடிச்சு திறந்து விட்டுரும். ஆமா. ஹலோ, அது எங்க எடுத்து என்னோட மூட்டையில போடுறீங்க? இப்படித்தான் கள்ளத்தனம் பண்ணுவீங்களா? உன்னோட பாவம் முடிச்ச உன்னோட மூட்டையில வைக்காம இன்னொருத்தங்க மூட்டையில வைக்க முடியும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு. நான் இப்ப என்னங்க பாவம் பண்ணேன்? உங்க கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கே நியாயமா இருக்காங்க? ஏங்க அதை தூக்கி போட்டிருக்க. ஞாபகம் இல்லையா? இப்பதானே என் மண்டைய திறந்து விடான்னு சொன்னேன். எங்க அதெல்லாம் சும்மா இல்லைங்க. அதெல்லாம் பாவ கணக்குல அங்க சேர்க்கிறாங்க. இதெல்லாம் அநியாயங்க. பின்ன ஒரு உண்மையான அப்பாவியை மிரட்டுனா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். அப்ப எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் சொல்லு? அட என்னங்க இதெல்லாம் ஒரு குத்தமாங்க? எங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க பிளீஸ்ங்க. சரி, அல்லாஹ்வுக்கா மன்னிக்கிறேன். ஆமாங்க, மன்னிச்சிட்டீங்க. மூட்டையில இருந்து அந்த சின்ன முடிச்சு எகிரி போய் மத்தாப்பு மாதிரி எரியுது பாருங்க. எங்க அப்படியே எல்லாத்தையும் மன்னிச்சு அந்த மூட்டையெல்லாம் காலி பண்ணிடுங்களேன். என்னால எப்படி முடியும்? அது நீ பல பேருக்கு செஞ்ச அநியாயம். அதனால அவங்கள வௌத்திரிச்சலும் சாபமும் பாவமா மாறி இந்த மூட்டையில அடைஞ்சு கிடக்கு. நான் எப்படி அதெல்லாம் மன்னிக்க முடியும்? எப்படிங்க நான் இத்தனை மூட்டை வர்ற அளவுக்கு பாவத்தை சேர்த்தேன்? நான் அப்படிலாம் பாவம் பண்ற ஆள் இல்லையே. எப்படி இவ்வளவு வந்திருக்கோம்? நான் சொல்லட்டா? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சொல்லி தொலைங்க. எங்க எடுக்காதீங்க. அப்படி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உடனே வந்து இப்படி விடுவது. சொல்லி தொலைன்னு சொன்னேன். அதான். அதெல்லாம் பாவ கணக்குலயா வருது? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. நாவடக்கம் இல்லாதது. சக மனிதனை எப்படி மதிக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசி அவங்களோட சாபத்தை வாங்கி பாவமூட்டையில சேவ் பண்றது உனக்கு தான் கை வந்த கலையாச்சே. எப்பயாவது அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டிருக்கியா? அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையங்க. ஏங்க இருந்தா நான் ஏன் இவ்வளவு மூட்டையை சுமக்க போறேன்? சரிங்க, மூட்டையை குறைக்க வழி சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் நீ அநியாயம் பண்ணையோ அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுப்பார். அவங்க உன்னை மன்னிச்சுட்டாங்கண்டா அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். உன்னுடைய பாவ மூட்டையும் குறைஞ்சிரும். என்ன சொல்ற? யாருக்கு எப்போ எந்த நேரத்துல துரோகத்தை பண்ண சாபத்தை வாங்கினேன்னு சரியா தெரியலையங்க. இப்ப என்னங்க பண்றது? அதுக்குத்தான் ஒண்ணு செய்யும் போது இது மத்தவங்களை பாதிக்குமா, சுற்றத்தாருக்கு கஷ்டம் இருக்குமான்னு 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணுங்கிறது. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல, அதையே இப்போ பேசிக்கிட்டு. அட அது உனக்கு சொல்லலப்பா. இனி வர்ற சமுதாயத்துக்கு சிந்திச்சு செயல்படுற குடிமகனுக்கு ஒரு மெசேஜ தட்டி விட்டேன். நீ விஷயத்துக்கு வா. சரிங்க. எங்க எத்தனை வாட்டி கேக்குறேன், இந்த சாபம் பாவம்லாம் எப்படிங்க சேருது? முதல்ல அத சொல்லுங்க. அட ஊரு கட்டவன, எத்தனை வாட்டி சொல்லட்டான்ற என்ன சொல்ல விடுறியா? சரி சொல்லுங்க. சரி, எப்ப ஒரு பொண்ணை பார்த்தாலும் உன்னுடைய மனசுல தோன்றது என்ன? மறைக்காம சொல்லு. அது வந்து சொல்றதுக்கு நான் கூசுறதுல வெக்கமா இருக்குல்ல?
அல்லாஹ் சொல்றான் அல் குர்ஆன்ல, எண்ணங்கள்ல சிலது பாவமானதாகும், அதனால அதை தவிர்த்து கொள்ளுங்கன்னு அறிவுறுத்துறான். உண்மைதாங்க. நான் எந்த பொண்ணையும் நல்ல நோக்கத்தோட பார்த்ததே இல்லைங்க. அவங்கள என்னோட அக்கா தங்கச்சியா இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லைங்க. ஆனா நிறைய ரசிச்சிருக்கேங்க. அதான் அந்த பெரிய மூட்டை, அது கண் செய்யற விபச்சாரம். விபச்சாரத்திலிருந்து அல்லாஹ் தள்ளி இருக்க சொன்னானா இல்லையா? ஆமாங்க. இது நேரடி பாவம். அது வேகமா வந்து அந்த பெரிய மூட்டையில ஏறிக்கும். அதோடு போச்சா அந்த பொண்ணுடைய சாபம்? என்னங்க, அதான் கண் செஞ்ச விபச்சார கணக்குல அது சேர்ந்துருச்சுல்ல. சேர்ந்துருச்சு. ஆனா வச்சகன்னு வாங்காம அந்த பொண்ணு ரசிச்சல, அப்ப அந்த பொண்ணுக்கு பெரிய மனவலியை தந்திருக்கு. இவெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு நினைச்சுக்கிட்டு நாசமா போட்டும் சாபத்தை விட்டுருச்சு. அவன் மட்டுமா, இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை பெண்ணை ரசிச்சையோ அத்தனையும் சாபம் எல்லாம் ஜாங் ஜாங்கு பாவமா மாறி மூட்டையில சேவாயிருச்சு. இப்படி நிறைய. ஆமாங்க, இருக்கும். அது போகட்டும், உங்க அம்மாவுடைய வயிற்றுச்சல் என்னங்க? எங்க அம்மாவோட வயிற்றுச்சலா? பின்ன உங்க அம்மா சொல்றது ஏதாவது உன்னை கேட்டிருக்கியா? உங்ககிட்ட சொல்றதும் அத செவத்துக்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான் முடிவு பண்ணிட்டாங்கடா உங்க மம்மி. அப்படியா? ஆமாப்பா, உன்னை பெத்ததுக்கு ஒரு எரும மாடு இல்லைன்னா உருளைக்கிழங்கு தக்காளின்னு பல விதமாக யோசிச்சிருக்காங்க. என்னங்க இப்படி இல்லாம யோசிக்கிறாங்க எங்க அம்மா? ஒரு மனுஷனுக்கு சாபம் பல வழியில வருது. வேலையை முடிச்ச கூலி தொழிலாளி அவனோட சம்பளத்துக்காக காத்திருக்கப்போ அலட்சியமா இருக்கிற முதலாளிக்கு காலையில 9 மணிக்கு வரணுட்டு 11 மணிக்கு வந்து நிக்கிறது. எங்க 1 மணி நேரம் லேட்ல என்னங்க இருக்கு? உனக்கு என்னப்பா வலிக்கும்? ஆனா உன்னை எதிர்பார்த்து மணிக்கணக்கா காத்திருந்தானே, அவனுக்கு தானே வலி தெரியும். என்னடா இவன் இப்படி பண்றான்னு அவன் உன்னை சபிச்சிருக்கலாம். நீ சொன்ன டயத்துக்கு அவன் யார் யாருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தானோ அவங்க எல்லாம் அவனை சபிப்பாங்க. அந்த சாபம் எல்லாம் உன்னைத்தானே சேரும். நியாயமா தான் இருக்கு. ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல, பாவம் பாவம் தான். யார் மனசையும் புண்படுத்தாம நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனமா செஞ்சோம்னா ஏன் இவ்வளவு மூட்டை சேர போகுது? நேரம் தவறுறது, நாணயம் இல்லாதது, கொடுத்த வாக்க பேணாதது, அல்லாஹ் கூடாதுன்னு தடுத்ததை அலட்சியமா செய்யறது, மத்தவங்களை எப்பவும் குறைவா மதிப்பிடுறது, மனசுக்குள்ள மட்டமா நினைக்கிறது, இப்படி எல்லாமே பாவங்களை தர்றதுதான். கடும் சொற்களை பேசுறது, நக்கல் நையாண்டிய எடுத்தறிஞ்சு பேசுறது, கிண்டல் கேலி குறுமுன்னு கலாய்க்கிற. நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ, ஆனா அது மத்தவங்களை பாதிக்கும். அவங்க மனசுக்குள்ள உன்னை திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. அதெல்லாம் தான் உன்னை பாவமா வந்தடையுது. உனக்கு மட்டும் இல்ல, உன்னை போல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் பாவமா வந்து சேருது. சரி, அப்ப நல்லது செய்யறவனுக்கு நன்மை எப்படி வந்து சேருது? அட பைத்தியக்காரா, சிம்பிளா உதாரணம் சொல்றேன் கேளு. ஒரு முதியவருக்கு நீ உட்கார்ந்து இருக்க சீட்டை கொடுத்து பாரு, அவர் உடனே நல்லா இருப்பா தம்பின்னு பாரு. எவ்வளவு பெரிய வாழ்த்து அது. உடனே அது உன்னோட நன்மை மூட்டையில ஏறிக்கும். அப்படின்னா என்னோட நன்மை மூட்டை எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? அட நீ வேறப்பா, நான் பாவ மூட்டையை மட்டும் தான் சுமப்பேன். நன்மையை சுமக்கிறவரு வேற ஒருத்தர் இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு. தேடிப்பாரு, கிடைக்கலாம். இப்ப நான் வரேன். என்னங்க, என்ன அனாதையை விட்டுட்டு கிளம்பாதீங்க. இருங்க, நானும் வரேன். இன்னொரு தடவை வந்து கூட்டிட்டு போறேன். இன்னொரு தடவையா? ஆனா கட்டாயம் வருவேன். அதுக்குள்ள உன்னுடைய பாவ மூட்டையை குறைச்சு நல்லதை சேர்க்க பாரு. போ. ஏங்க, நில்லுங்க. ஹலோ வசீம், வசீம், வசீம். டேய் வசீம். நான் எங்க இருக்கேன்? ஓ, கனவா? ஆமா, கனவுதான். எப்பா, எத்தனை பாவ மூட்டை. அல்லாஹ், என்னோட பாவங்களை மன்னிச்சிடுறா. இனிமே பாவ மூட்டையை சுமக்க விட மாட்டேறப்ப. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. டேய், என்னடா நடுராத்துல எந்திரிச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? பேசாம படுத்து தூங்குடா, சும்மா பணாத்திக்கிட்டு. என்னடா அது, திருந்தனாலும் இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க போலயே. விடியட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். பாவ மூட்டையை குறைக்காம விட மாட்டேன். டேய் வசீமே, தூங்கிடமா? தூங்கிட்டேன். நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய சாபம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், ரஷிதா பேகம், சைட் நசீர் மற்றும் அறிமுக கலைஞர் ஷேக் ஃபரீத் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கிம்.